சென்னை அடுத்த பெருங்குளத்தூரில் கற்களை ஏற்றிச் சென்ற லாரியின் ஆக்சல் முறிந்து நடுவழியில் நின்றதால் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கிரேன் உதவியுடன் லாரியை அப்புறப்படுத்த போலீசார் முயற்சித்து வருகின்றனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் வசந்தன். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். வணக்கம். பழுதாகின் இந்த கனரக லாரியால் பெருங்குளத்தூர் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. அதாவது வண்டலூர் அடுத்த கண்டிகை பகுதியில் இருந்து பல்லாவரம் அடுத்த திருநீர்மலை பகுதிக்கு கற்களை ஏற்றி சென்ற இந்த கனரக லாரியில் ஆக்சில் உடைந்து பழுது ஏற்பட்டதால் லாரியானது நகர முடியாமல் ஜிஎஸ்டி சாலையில் நடுப்பகுதியிலேயே நின்றது. இதனால் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்த இடத்தில் தற்சமயம் போலீசார் அந்த பழுதாகின் இந்த கனரக லாரியை கிரைன் உதவியுடன் அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதே சமயத்தில் இந்த பகுதியில் வாகனங்களின் எண்ணிக்கை அதிக அளவில் சென்னை நோக்கி வந்து கொண்டிருப்பதாலும் பெருங்குளத்தூர் பகுதியில் இந்த வண்டலூர் மேம்பாலம் முறை சுமார் இந்த 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. அது மட்டுமின்றி இந்த மேம்பாலம் 2 பகுதியில் இந்த வாகனம் பழுதானதால் மேம்பாலத்தில் முழுவதிலும் இந்த வாகனங்கள் வரிசையில் நின்று கொண்டு மெதுவாகவே நகர்ந்து சென்று கொண்டிருக்கும் நிலையானது ஏற்பட்டுள்ளது. இந்த கனரக வாகனங்களில் அளவுக்கு அதிகமாக இந்த பாரங்களை ஏற்றிச் செல்வதால் இதுபோன்ற விபத்துகள் ஏற்படுகிறது. அது மட்டுமின்றி இந்த பரபரப்பான சாலையில் இதுபோன்ற விபத்துகள் ஏற்படும் பொழுது இந்த இருசக்கர வாகன ஓட்டிகள், ஆம்புலன்ஸ், கார்கள் போன்றவை அதிகப்படியான இந்த போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கும் நிலையும் ஏற்பட்டு வருகிறது.